வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 6/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. நம்ம சேனலில் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் பதிவும் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க. வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை உயர்வுங்க. 15 to 17 கிலோ கொண்ட பை மிளகாய் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயிலிருந்து 1350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய்ங்க கருமுருங்கை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும். செடி முருங்கை பார்த்தீங்கன்னா 40 to 45 வரைக்கும். மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க அடுத்ததுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 150 to 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகக்காய் 20 கிலோ கொண்ட பை 700 to 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 35 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை சற்று விலை குறைவுங்க. 200 to 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100க்கும், பல்லு பூண்டுகள் 70 to 90 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி பழங்க 28 கிலோ கொண்ட மைசூர் தக்காளி பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நம்ம லோக்கல் தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி 180-200க்கும், காஞ்சனா தக்காளி 150 to 180 வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி, மதன் தக்காளி 130-140க்கும், இதர செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 120 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும். 3 கட்டு 4 கட்டு வாங்கினா கட்டு மறுபடியும் 1 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க. புதினா தலை பெருசாக விலை இல்லைங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 35க்கும், செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 ரூபாய்க்கும். கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் 1 கிலோ 30 to 35க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கும். சக்கரவள்ளி கிழங்கு ஹோல்சேல் ப்ரைஸ் 30 கிலோ மூட்டை 600 ரூபாய்க்கும். சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50க்கும். மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி 100-110க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ 40 to 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் கம்மிங்க, இது சில்லறை விற்பனைங்க. மாம்பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ். பச்சைக்காய் 15 கிலோ கொண்ட கோமாங்காய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காயாக இருந்தால் 400 to 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பைக்கு ஒரு 100-150 இறக்குங்க. 350-400 தான் போச்சுங்க ஒரு 11 மணிக்கு மேலே. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தவரையாக இருந்தால் 400 to 500ங்க. அதுவுமே இரண்டாவது பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே காய் வரத்ததைங்க ஒரு 400 ரூபா கிடச்சி உள்ளதை விற்பனை ஆச்சுங்க. சிம்ரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்ததுன்னா 300 to 450 ரூபா வரைக்கும். பவானி கத்திரிக்காய் 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் இஞ்சி 20 to 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை மலம் 10 கிலோ கொண்ட போய் 50 to 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 50 to 60ங்க. செகண்ட் குவாலிட்டி எலுமிச்சை மலம் 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காய் இருந்தால் 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட காய் 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதே காய் விதை வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 40 ரூபாயிலிருந்து 45 நல்ல காய் நயமாக இருந்தால் ஊன்றவங்க நல்ல பருவட்டு காய் விற்பட்டாங்கன்னா 50 ரூபா வரைக்கும் ஒரு சில காய் வாங்கிக்கிறாங்க. 40 to 45 காய் வாங்கிக்கிறாங்க.
நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பெருசாக வரலைங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 45 ரூபாயிலிருந்து 50, 55 ரூபா, 55 வரைக்கும் இல்லை பக்கா குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க. 45 to 55 வரைக்கும் இன்றைக்கி வெங்காயம் காட்டுக்குள்ளே வியாபாரம் நடந்திருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் ரேட்டு வந்து சொல்லி எனக்கு கேட்டிருந்தீங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்றுக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி காய் வந்து வர்றதில்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. 25 கிலோ பை அரசாணிக்காய் 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 400 ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க. 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 500 to 650 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் சற்று விலை உயருங்க. தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி 10 ரூபாயிலிருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. மீடியம் சைஸ் 16 to 23 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பெருவட்டு தேங்காய் 28 ரூபாயிலிருந்து 34 ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 45 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30 to 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தா இன்றைக்கி ஒரு கிலோ 8 ரூபா ரேட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்தால் திருப்பூர் மார்க்கெட்டில் 40 கிலோ கொண்ட பை 300 ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தர்பூசணி வந்து விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கழிச்சு காய் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து 180, 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 to 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் வச்சுருக்கிறவங்க பாங்க பண்ணுங்க, விலை கண்டிப்பாக ஏறுங்க. ஒட்டச்சத்திர மார்க்கெட்லேயும் கோவக்காய் விலை வந்து விலை ஏறிடுச்சுங்க. கொய்யாப்பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நம்ம விவசாயம் பண்ணுற ஒரே தொழில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லாப நட்டம் தெரியாத ஒரு வெள்ளாமை ஆரம்பிக்கிறப்ப ஃபுல்லாக முதலீடு பண்ணி போட்டு கடைசியில் அந்த போட்ட வனம் வருமா, லாபம் வருமா, நஷ்டம் வருமானு தெரியாது இருக்கிற ஒரே தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தானுங்க. மற்ற எல்லா தொழிலுமே ஒரு கணக்கீடு பண்ணி பண்ணலாங்க. ஆனால் விவசாயத்தில் வந்து ஒரு கணக்கு போட்டு பண்ண முடியாதுங்க. நன்றி, வணக்கம்.